முத்து மனோஜ் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு உனக்கு பிஸ்னஸ் என்ன பண்ணணும்னே தெரியல, ஆனால் நீ பிஸ்னஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய காரை 4 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்க போர், பயங்கர அறிவாளி நீ. சரி பிஸ்னஸ் என்ன பண்ண போகிற, நான் ஒரு ஐடியா தரட்டுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நீயா என்ன ஐடியா தர போகிற, ஒரு 4 கார் வாங்கி பேசாமல் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுவா, அதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சரி நான் வேற ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த சரவணா ஸ்டோர் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீயும் ஒன்று வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து, மனோஜ் எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே பார்க்குறாரு, இதே மாதிரி நீ வந்துட்டு எல்லாமே பண்ணு, இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருளெல்லாம் கொடுக்கலாம், இதே மாதிரி ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பராக தான் இருக்குது, வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போகிறாரு. போயிட்டு அப்படியே அந்த சீட்டில் உட்காந்துக்கிறாரு. அவன் பாத்தியா எங்கே போய் உட்காந்துட்ருக்கான் பாரு, அவனுக்கு பெரிய முதலாளின்னு நினப்பு. இங்கே எதுக்கு வந்திருக்கோம், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா முதலாளி மாதிரி போய் உட்காந்துட்றான். அடைச்சி எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிடுறாரு. எதுக்கு இங்கே வந்தோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், என்னென்ன பொருள் எங்கே வாங்கணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் கேட்காம போய் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பவுமே முதலாளி தான், நான் அதனால் எனக்கு தோணுச்சு நான் போய் அந்த சீட்டில் உட்காந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீலாம் திருந்தவே மாட்டேன், உனக்கு என்ன தொழில் திரும்ப கரெக்டாக இருக்கும், தட்டு எடுத்துகிட்டு போய் உட்காந்து பற்றியா கோயிலில், அந்த பிஸ்னஸ் தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மீனா அப்படியே சிரிக்கிறாங்க, மனோஜும் சிரிக்கிறாரு. நான் ஏதோ சாமியார் சொன்னாலும் போய் உட்காந்தேன், என்ன எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க, உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும், அந்த பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் இன்னொரு வாட்டி அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு முத்துக்கிட்ட. சரி போயிட்டு கேளு, இங்கே என்னென்ன பொருள் வாங்கணும், என்ன பண்ணணும், இந்த பிஸ்னஸ் எப்படி, இதில் எவ்வளோ லாபம் வரும், இதை வச்சா நல்லா வருமா, எல்லாமே போய் கேட்டு தெரிஞ்சுக்கப்போ அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி நான் போய் கேட்குறேன், இதெல்லாம் ஏதாவது எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இதெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன டீட்டெயில்ஸ், அதெல்லாம் இங்கே எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம், நீங்கள் போயிட்டு அங்கே மேனேஜரை போய் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜரை போய் பார்க்கணுமா, அவர் இங்கே இருக்காரு, சரி போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போகிறாரு. முத்து மீனா எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அவங்களும் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க.